விவசாயத்தில் மூடாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தலைக்குளம். இதனால என்ன பயன்கள் விவசாயிகளுக்கு அப்படின்றத சொல்ல போகிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பண்ணால் நீர் ஆவியாகாமல் சாயிலை வந்து நல்லா ஈரப்பதத்தோடய வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாயிலோட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது. இடத்துல வந்து புல்லு முளைக்கிறத தடுக்குது. சாயிலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நியூட்ரிஷனாக வச்சுக்க உதவுது. நிறைய மல்ச்சிங் டைப்பில் வச்சுருந்தாங்க. அதாவது வந்து பிளாக் ஷீட்டு, ஒயிட் ஷீட் பேப்பர் மல்ச்சிங்கு, பேடிஸ்ட்ரா மல்ச்சிங்கு, லைவ் மல்ச்சிங்கு, சார்டஸ்ட் மல்ச்சிங், கார்போர்ட் மல்ச்சிங், பெபல்ஸ் மல்ச்சிங், எக்கச்சக்கமான மல்ச்சிங் டைப்ஸே வச்சுருந்தாங்க. ஏமா லைவ் மல்ச்சிங்னா என்னென்னு ஒரு டவுட்டை கேட்டேன். அக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உளுந்து செடி இப்போ போட்டிங்கன்னா உளுந்து எடுத்துகிட்டு பிளான்ட்டை வந்து மண்ணிலே போட்டு நல்லா உழுதுட்டிங்கன்னா அந்த மண்ணோட செடியும் சேர்ந்து மக்கி அது நம்ம மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளும் வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கவுனி, கருப்பு கவுனி இது மாதிரி அரிசி வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கிராஸ் பேப்பர் இருக்குல்ல அது எக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல போடும். இங்கே வந்து பண்டை வந்து போட்டுருப்பாங்கல்ல அதை வந்து நல்லா மூழ்கி ஃபுல்லாக பூசி வச்சிட்டோம்னா அந்த எக்ஸ் வந்து சேர்த்துருவோம். அதுக்காண்டி ஏரியா ஆஃபீஸ் வந்து கொடுப்பாங்க எக் கார்டுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. வந்து இது வந்து ரெடி ஆகும். இதே வந்து பூச்சியெல்லாம் சாப்பிட்றோம். இது வந்து ஃபெரமோன் ட்ராப். அந்த லூடு இருக்குல்ல இது மெயில் அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த லூடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இது வந்து அந்த கேஸ் ஃபார்ம்லாம் இருக்குல்ல பூச்சிக்கு ஒரு விதமான பூச்சி அதை வந்து நூல் கட்டி 2 பக்கமும் இழுத்தோம்னா அந்த கீழே இருக்குல்ல இரிகேஷன் வாட்டர் அதை கெரோசின் கலந்து வச்சிருப்பாங்க. அதில் வந்து அதை சேர்த்துருக்காங்க.